ரெடியா? ஸோ இப்போ வந்து இந்த 6 கட்டை இருக்குது. இந்த 6 கட்டையை நம்ம அது மாதிரி வந்து சாணியை வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஸ்லேஸ் மாதிரி வெட்டி அப்ளை பண்ணி இது முருங்கைக்கட்டை அந்த போகிறாரு என்பி பாண்டியன். முருங்கை செடியை வந்து நம்ம வந்து முருங்கைக்கட்டையை வந்து நம்ம நட்டி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா மாட்டுச்சாணத்தை நல்லா வந்து நம்ம தண்ணியில் வச்சு நல்லா கழுவிக்கிறோம். நல்லா வந்து கழுவிட்டு மாட்டுச்சாண தண்ணி இதுதான் தொளிப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஐயரவே படக்கூடாது. மாட்டுச்சாணம் வச்சுருக்கோமே சொல்லி ஐயரவே படக்கூடாது முதல்ல, சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தா முருங்கைக்கட்டை வந்து உங்களுக்கே தெரியும். முருங்கை செடி நட்டால் என்னது முருங்கைக்கீரை கிடைக்கும், முருங்கைக்காய் கிடைக்கும். அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து இரும்பு சத்து எல்லாமே உங்களுக்கே தெரியும். ரத்தம் நல்லா ஊறும், நல்லா உங்களுக்கே தெரியும். முருங்கைக்கட்டை நடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நட்டு வைக்கிறது தம்பி காட்டுறேன். இந்த இடத்துல நட்டு வைக்க போகிறோம். காட்டுறியா தம்பி? நல்லா ஆழமாக போச்சு. ஆமனே யாரு அவர்? அங்கிட்டு இருக்க மெப்ப பக்கம் இருக்காரு. பேசுனீங்களா? அண்டாப்லையா? சரி சரி தம்பி காட்டுறியா? ஆஃப் பண்ணிட்டியா? ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கா? சரி நல்லபடியா நீ இது பண்ணு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாட்டு சாண தண்ணியை வந்து முதல்ல வந்து மண்ணுக்கு வந்து நம்ம வந்து எந்த செடி நட்டும் போதும் சரி அது உசுரை கொடுக்குறது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நிலம் நீர் காற்று ஆகாய மாதிரி மாட்டுச்சாண தண்ணி வந்து என்ன செஞ்சுக்கிறோம், லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டை எடு. ஸோ நல்லா தண்ணி நல்லா பாய்ச்சல் நல்லா ஊற்றிட்டேன். இந்தா நல்லா ஊற்றி வச்சு தூக்கி போடாத. ஸோ நல்லா கிழக்கு பக்கம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை வந்து ஸ்லைஸ் மாதிரி வச்சுருக்குல்ல, இதை வந்து இப்படி நட்டாமல் ஸ்லைஸாக நட்டணும். அதாவது ஸ்லைடாக நட்டணும். இங்கே காட்டு அங்கே காட்டிக்கிட்டு இருக்க சரியா? ஏன்னா 4 பேருக்கு தெரியும் தம்பி எப்படி இது வந்து மரக்கன்று நடுறது. சரியா? சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுறது ரொம்ப விசேஷம். என் பையன் தான் எடுத்துகிட்டு இருக்கான் வீடியோ, சரிங்களா? நல்லா வீட்டில் வந்து மரம் நடவு நட்டு வைங்க. பின்னாடி இடம் கொஞ்சம் போல் இடம் வந்தால் சரி நல்ல மரங்கள் நட்டி வச்சு நம்ம நல்லதுக்கு உடம்பு வந்து இதெல்லாம் வந்து முருங்கைக்காய் செடி வந்து வெயில் அடிக்குது, ஒரு மாதிரி கிறங்கு அடிக்குது. இருந்தாலும் தாண்டி அதுக்கு வந்து தெரியணும். முதல்ல மரம் நடுறோம்ங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது எப்படி நடுறதுங்கிறது நாங்கள் தெரியுன்றதுக்காண்டி தான். ஸோ இந்த மாதிரி வைக்கணும். இந்த நட்டுக்குத்தில் வைக்காமல் இந்த சைடாக வைக்கணும். ஸோ அதை தான் நட்டிக்கிட்டு இருக்கோம். நான் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அமுக்கி வச்சுக்கோங்க. சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு சாணத்தை வந்து காட்டுறது. மாடு சாணத்தை வந்து கொஞ்சம் போல் வந்து எடுத்துட்டு இங்கே ஏதோ ஒரு இடத்துல காமிக்க மாதிரி இருக்குது. மாடு சாணத்தை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போல் எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும், இது கூம்பு மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம்